உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. இனி நீங்கள் தீங்கை பார்க்க மாட்டீங்க, தீமைகளை பார்க்க மாட்டீங்க. இப்படி ஒரு கேரண்டி கொடுக்குறாரு, இப்படி ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு இயேசு. இப்படி நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு. இப்படி யாராவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதான் தேவன் கொடுத்துறாரு. வேறு யாராலையும், எந்த மனிதனாலையும் உங்கள் வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. தீமையே வராது இனிமேலேருந்து யாராவது ஒரு மனிதன் உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்ல முடியுமா? ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த தேவன் சொல்கிறாருங்க, இனிமே தீமையே பார்க்க மாட்டேன். இதுதான் உங்களுக்கு உத்தரவாதம். இந்த கேரண்டியை கொடுக்குறாரு உங்கள் வாழ்க்கைக்கு. சரிங்களாங்க? எவ்வளோ பெரிய தேவன்ல. அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் நன்மைகளை பார்ப்பீங்க, தீமைகளை பார்க்க மாட்டீங்க. இது ஒரு வார்த்தை போதும்ல, இந்த ஒரு வார்த்தை போதும். இனிமேல் நீ தீமையே பார்க்க மாட்டேன்னா அந்த ஒரு வார்த்தையை வச்சு வாழ்ந்துடலாமே, அதுவே போதுமே, தைரியம் வந்துடுமே. தீமையே வராதுன்னா இது எப்படி நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது எப்படி சாத்தியமாகும்? தேவாதி தேவன் சொல்கிறாரு, அவர் என்னெல்லாம் பண்ண போகிறாரு. ரெண்டு பண்ணுறாரு. உங்களுக்கு தீமையே வராமல் இருக்கிறதுக்காக 2 பண்ணுறாருங்க. 1, ஆக்கினையை அகற்றுகிறார். ஆக்கினை என்பது என்னங்க? பனிஷ்மெண்ட்டு, தண்டனைகள். இது என் தண்டனை தான் அப்படின்றோம்ல, இது என் தண்டனை தான், எந்த காலத்தில் செய்த பாவமோ அப்படின்றோம்ல, அதான் தண்டனைகள். தேவன்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்ட தண்டனைகள். இது என் தண்டனை தான், இந்த வியாதி என் தண்டனை தான், இதுவா இந்த வேலை என் தண்டனை தான், இது ஒரு பனிஷ்மெண்ட் தான் அப்படின்ற நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் அகற்றப்படுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள், தேவனால் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் அகற்றப்படுது. நல்லா இருக்குல்ல? அதனால் தீமை வராது. இன்னொன்று, உங்களுக்கு எதிராக நின்று தீமை செய்கிற ஒரு கும்பல் இருக்குல்ல, மனிதர்களால், உங்கள் விரோதிகளால் வர தீமைகள் இனிமே வராது. அவங்கள விலக்கி வச்சுருவார். உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் விலக்கிடுறாரு. உங்கள் கிட்ட வரமாட்டாங்க இனிமேல். ஓகேங்களாங்க? அதனால் தீமை வராது. இனிமேல் நீங்கள் தீமையை பார்க்க மாட்டீங்க. இன்னும் ஒரு காரணமும் சொல்கிறார், நீங்கள் தீமையை பார்க்க மாட்டீங்க. அது என்ன காரணம் என்றால், தேவாதி தேவன் உங்கள் நடுவில் இருப்பார். அவர் உங்கள் நடுவில் இருந்துட்டேன்னா எப்படி தீமை வரும்? கூட தொடர்ந்து இருப்பார். அதனால் கண்டிப்பாக தீமை வராது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்துடும். தீமையே இல்லைன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை நினச்சி பாருங்களேன். ஒரு மினி பரலோகம் மாதிரி இருக்கும், ஒரு குட்டி பரலோகம் மாதிரி நம்ம வீடு மாறிடும், உங்கள் வாழ்க்கை மாறிடும் இல்லை? தீமையே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. இதெல்லாம் திரும்பி நான் இந்த சீனெல்லாம் பார்த்துடக்கூடாது. இந்த மாதிரி காட்சிகளை நான் திரும்பி என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? பார்க்க மாட்டீங்க இனிமேல். அதான் தேவன் சொல்கிறாங்களே, கேரண்டி கொடுக்குறாங்க, உத்தரவாதம் பண்ணுறாரு. தீமையை பார்க்க மாட்டேன், தைரியமாக இருங்க. இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்குமே பார்க்க மாட்டீங்க சொன்னாரா இஸ்ரவேல் மக்கள்கிட்ட? செய்தாரா? அதே மாதிரி தான் செய்தார். எல்லா எகிப்தியர்களையும், எகிப்தியனையும், ஒவ்வொரு ஆண் மகனையும் தூக்கி எங்கே போட்டார்? செங்கடலில் போட்டு சாவடிச்சிட்டார். அவ்வளோதான். அதோட அவங்க எகிப்தியனையே பார்க்கல. இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்குமே பார்க்க மாட்டாயினாங்க. அவங்க செங்கடலில் தண்ணியோடு சேர்ந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், செத்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. உங்கள் தீமைகளே அழிச்சிடுவார். அவ்வளோதான், தீமைகள் எல்லாம் அழிக்கப்படுது. இது தேவனால் மட்டும்தான் முடியும், ஒரு மனிதனால் முடியாது. உங்களுக்கு கிட்ட இருக்கிற அத்தனை தீமைகளும் அழிக்கப்படுது. சரிங்களா? உங்கள் கண்ணு முன்னாடி எந்த தீமையும் இருக்காது. என் பிள்ளை இனிமேல் தீமையை பார்க்கக்கூடாதுன்னு அவர் ஒரு முடிவை எடுத்து வச்சுருக்காரு. நன்மைகள் இருக்கும், நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? தேவாதி தேவனே சொல்லிடுறாரு, உங்கள் ஆக்கினைகளை அகற்றி விட்டேன், உங்கள் தண்டனைகளெல்லாம் அகற்றிட்டேன், உங்களுக்கு விரோதிகள், உங்கள் எனிமீஸால் வர தீமையும் வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் உங்கள் நடுவில் இருப்பேன், அதனால் நீங்கள் தீமையை பார்க்க மாட்டீங்க. சரிங்களா? நன்மையை பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி, இரக்கம் காட்டுங்க. உங்கள் பிள்ளைங்க இனிமே தீமையை பார்க்க மாட்டாங்க, நன்மையை மட்டும்தான் பார்ப்பாங்க. நன்றி. அதற்கு உத்தரவாதம் பண்ணுறீங்க. இனிமேல் உங்கள் பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கையில் தீமையை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் கேரண்டி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. ரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனுஷனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை தயவு செய்து பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்கிறது முடியாத விஷயம், கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியை 1000 வருஷம் ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.